என்னை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள், எதிர்ப்பாளர்களுக்கு TMJ சவால். 142 தொண்டு நிறுவனங்களுக்கு 2 மில்லியன் ரிங்கிட் வழங்கிய டாமாசாய். மதுபோதையில் கார் ஓட்டிய லோரி ஓட்டுநருக்கு 1 நாள் சிறை, 10,000 ரிங்கிட் அபராதம். KLIA அனைத்துலக விமான நிலையத்தில் குஸ்கோஸ் விலங்குகள் கடத்தல் முறியடிப்பு, சந்தேக நபர் கைது. புடுபசாரில் அலங்கார மீன் வளாகத்தில் தடை செய்யப்பட்ட மீன்களுடன் விற்பனை, திடீர் சோதனையால் அதிரடி. ஹரிவாவ் மலாயா காற்பந்து அணியின் 7 கலப்பு மரபின ஆட்டக்காரர்களின் ஆவண மோசடியில் தாமும் சம்பந்தப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டுபவர்கள் அந்த விவகாரத்தை நீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்லலாம் என JDT உரிமையாளர் துங்கு இஸ்மாயில் சுல்தான் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். தக்க ஆதாரங்களுடன் என்னை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என சமூக ஊடகத்தில் அவர் சவால் விடுத்துள்ளார். ஆவண மோசடிக்காக அந்த 7 வீரர்களுக்கு அனைத்துலக காற்பந்து சம்மேளனமான FIFA விதித்த அபராதம் மற்றும் ஆட்டத் தடையை எதிர்த்து மலேசிய காற்பந்து சங்கமான FAM அனைத்துலக விளையாட்டு நடுவர் மன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் FIFAவின் தண்டனை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்து சமூக ஊடகத்தில் கருத்து பதிவிட்ட உள்ளூர் காற்பந்து ரசிகர் ஒருவர் இந்த ஆவண மோசடி சர்ச்சைக்கு TMJவை பொறுப்பேற்க வேண்டும் என கூறியதற்கு பதில் வழங்கிய போது ஜோர் இடைக்கால சுல்தானுமான துங்கு இஸ்மாயில் இவ்வாறு கூறினார். TMJயின் இந்த பதிவு குற்றச்சாட்டுகளை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் அவரது தயார் நிலையை வெளிப்படுத்துகிறது. இதனிடையே CASஇன் முடிவை எடுத்து ஆசிய காற்பந்து சம்மேளனத்தின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் முடிவுக்கு FAM காத்திருக்கிறது. உங்கள் பயணம், நிகழ்வு, கனவு RD மிஸ்டிக்ஸ் குளோபல் டிராவல் அண்ட் ஈவென்ட்ஸ் எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு. உல்லாசம் மற்றும் வணிகம் சார்ந்த டூர் பேக்கேஜ் முதல் கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ் வரை உங்கள் தேவையை சொல்லுங்க, அனைத்தையும் நிஜமாக்குகிறது RD மிஸ்டிக்ஸ். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களின் அடுத்த பயணம் எங்களுடன் தொடங்கட்டும். இந்த ஆண்டு இறுதிக்குள் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி மானிய விலையில் சமையல் எண்ணெய் பொட்டலங்களை வாங்குவதை அரசாங்கம் இலக்காக கொண்டுள்ளது. மைகாசி திட்டத்தின் மூலம் அடையாள அட்டைகளின் பயன்பாட்டை ஒருங்கிணைக்கும் செயல்முறையை அரசாங்கம் தற்போது செயல்படுத்தி வருவதால் இந்த வாய்ப்பு இருப்பதை உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசியா சாலே தெரிவித்தார். இப்போதைக்கு சமையல் எண்ணெய் மானிய பொட்டலங்கள் அவற்றை வாங்க தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே சென்றடைவதை உறுதி செய்வதற்கான ஒரு படியாக இன்னும் QR குறியீடு பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த ஆண்டு இறுதிக்குள் அடையாள அட்டைகளை ஒருங்கிணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதால் அதுவரை தற்போதுள்ள நடைமுறை அமலில் இருக்கும் வாய்ப்பு இருப்பதாக ஃபுசியா தெரிவித்தார். மார்ச் 1ஆம் தேதி முதல் வெளிநாட்டினர் மானிய விலையில் சமையல் எண்ணெய் வாங்குவது தடை செய்யப்படும் என்று இதற்கு முன் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்திருந்தார். நான்கு இலக்க லாட்டரி நிறுவனமான டாமாசாய் அதன் வருடாந்திர சமூக நல உதவி நல்லெண்ண திட்டத்தின் கீழ் நாடளாவிய நிலையில் 142 தொண்டு நிறுவனங்களுக்கு மொத்தம் 2 மில்லியன் ரிங்கிட் நிதி வழங்கியுள்ளது. 1994ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இவ்வாண்டு 32ஆம் ஆண்டை எட்டியுள்ளது. பல ஆண்டுகளாக நல்வாழ்வு இல்லங்கள் மற்றும் லாப நோக்கமற்ற அமைப்புகளின் வசதிகளை மேம்படுத்தவும் பராமரிப்பு தரத்தை உயர்த்தவும் டாமாசாய் உதவி செய்து வருகிறது. இவ்வாண்டுக்கான பங்களிப்பில் 1.3 மில்லியன் ரிங்கிட் முதன்மை திட்டத்திற்கு வழங்கப்பட்ட வேளை மேலும் 7 லட்சம் ரிங்கிட் கிவ் லக் கெட் லக் சீன புத்தாண்டு நட்பணி முயற்சியின் மூலம் திரட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த ஆண்டு 115 அமைப்புகளிலிருந்து இவ்வாண்டு 142 அமைப்புகளுக்கு உதவி விரிவடைந்துள்ளது. கோலலம்பூர் தி ரத்தானா மலேசிய சமூக நல சங்க கட்டிடத்தில் நடைபெற்ற நிகழ்வில் 8,12,000 ரிங்கிட் நிதி 57 அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டது. வட மற்றும் தென் மண்டலங்களுக்கு தனியாக நடைபெற்ற விழாக்களில் மேலும் 85 அமைப்புகள் பயனடைந்தன.
சமூக நலனுக்கான தனது கடப்பாட்டை தொடர்ந்து வெளிப்படுத்தும் டமாச்சாய் அதன் லாபங்களை த கம்யூனிட்டி செஸ் திட்டத்தின் வழியாக கல்வி மற்றும் நலத்திட்டங்களுக்கு கொடுத்து வருகிறது. சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். அமெரிக்காவின் மத்திய குற்றப்புலனாய்வுத் துறையான FBI சிறார் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பில் தேடப்பட்டு வந்த வங்காளதேச ஆடவனை மலேசியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு நாடு கடத்தியுள்ளது. 28 வயதான ஜுபைடுல் அமீன் என்னும் அந்த இளைஞன் அனைத்துலக அளவில் இணையம் வாயிலாக குழந்தைகளை பாலியல் சுரண்டல் செய்யும் கட்டமைப்பை நடத்தி வந்ததாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் மலேசிய அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் அந்த ஆடவன் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக FBI இயக்குநர் கஷ்யப் பிரமோத் பத்தேல் கூறினார். இதற்காக மலேசிய அரசாங்கத்திற்கும் அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். மலேசியாவில் ஒரு தனியார் ஜெட் விமானத்தில் ஏற்றுவதற்காக அந்த சந்தேக நபரை 3 FBI அதிகாரிகள் அழைத்துச் செல்லும் புகைப்படம் ஒன்றையும் பட்டேல் வெளியிட்டுள்ளார். இச்சம்பவம் அனைத்துலக அளவில் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான குற்றங்களை தடுக்கும் முயற்சியில் அமெரிக்கா மற்றும் மலேசியா இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. ஒரு 2 வாரத்துக்கு முன்பு என்ரிகோ சினிமாத்தின் ஏற்பாட்டில் நம்ம பள்ளியில இளைய வர்த்தக நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. நம்முடைய பள்ளியில் ஏற்பட 50 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பட் இந்த ப்ரோக்ராம் மூலமா நம்மளுக்கு என்ன கிடைக்கப்பெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் அகாடமிக்லயும் எக்ஸலண்டா இருக்கும். இந்த மாதிரி பிசினஸ் துறையிலயும் அவங்க இன்வால்வ் பண்ணி இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போலாம் சொல்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் வெரி யங் ஏஜ்ல அதை விதைக்கப்படுற ப்ரோக்ராம் தான் இது. அவங்க இப்பே செஞ்சு ஒரு பணக்காரனா ஆகணும்னு இல்ல, ஃபியூச்சர்ல அவங்க ஆகிறதுக்கு இது ஒரு அஸ்திவாரமா இருக்கும். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. KLIA அனைத்துலக விமான நிலையத்தின் முதலாவது முனையத்தில் பப்புவா நியூ கினியில் உள்ள பூர்வீக காடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டதாக நம்பப்படும் கஸ்கஸ் இனத்தைச் சேர்ந்த 2 வனவிலங்குகள் கடத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டது. 68 வயதான சந்தேக நபர் தனது பொருட்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த விலங்குகளை எடுத்துச் சென்ற போது கைது செய்யப்பட்டார். அந்த நபரின் பொருட்களை கொண்ட பயண பெட்டியை பரிசோதித்த போது வனவிலங்குகள் அடங்கிய 2 சிறிய பிளாஸ்டிக் பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பர் இலித்தான் எனப்படும் வனவிலங்கு மற்றும் பூங்காத்துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ அப்துல் காடிர் அபு அஷிம் கூறினார். அந்த நபர் இந்தியாவைச் சேர்ந்தவர் எனினும் மலேசிய குடியுரிமை பெற்றவர் என்பது விசாரணையில் கண்டறியப்பட்டது. அவர் திருச்சிராப்பள்ளிக்கு செல்லும் விமானத்தில் ஏற முயன்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கடா பினங் பேரா மக்களே, உங்களுக்காக கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 13 15 மார்ச் வரை சுங்கைப்பத்தானி டேவன் ஹாக் டெக் சூ சுங்கைலலாம் கடாவில் 100க்கும் அதிகமான பூத்களில் லேட்டஸ்ட் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், பஞ்சாபி சூட்ஸ், சிறுவர்களுக்கான ஆடைகள் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட் 80% வரை டிஸ்கவுண்ட். திரண்டு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். கோலாலம்பூர் புடு பசாரில் தடை செய்யப்பட்ட மீன்களுடன் சேர்த்து பல வகையான ஆமைகளை வெளிப்படையாக விற்பனை செய்த பல வளாகங்கள் சோதனை செய்யப்பட்டன. 6 அலங்கார மீன் வளாகங்களில் காலை 11 மணியளவில் இந்த நடவடிக்கை தொடங்கியதாக கோலாலம்பூர் மற்றும் புத்ராஜயா கூட்டரசு பிரதேசங்களுக்கான மீன்வள இயக்குநர் சுவானா கசிரோன் தெரிவித்தார். இந்த நடவடிக்கையின் போது அரஸ்பைமா, ஸ்தகியான், பீகாக்ஸ், பேஸ் உட்பட பல்வேறு தடை செய்யப்பட்ட மீன்கள் உட்பட 35,674 ரிங்கேட் மதிப்புள்ள 675 மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தடை செய்யப்பட்ட மீனின் விலை இனத்தை பொறுத்து மாறுபட்டதாக இருந்ததோடு அங்கு பறிமுதல் செய்யப்பட்ட அரபைமா ஒவ்வொன்றும் 300 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டது. அரபைமா வேகமாக வளரும் இனமாகும். இது பொதுவாக பொழுதுபோக்கு பகுதிகளில் காணப்படுகிறது. சோதனை செய்யப்பட்ட 6 வளாகங்களுக்கும் மீன் வளர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதி மற்றும் உரிமம் இல்லாத குற்றத்தை செய்ததாக சுவானா கூறினார்.
மலேசிய மீன்வளத்துறை, புகிட் அம்மான் உள்நாட்டு பாதுகாப்பு, பொது ஒழுங்குத்துறை, வனவிலங்கு தேசிய பூங்காக்கள் துறையுடன் இணைந்து இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். கடந்த ஜனவரி மாதம் மதுபோதையில் கார் ஓட்டிய குற்றத்தை ஒரு லாரி ஓட்டுநர் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நேற்று இங்குள்ள ஆயிர்கரோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் ஒரு நாள் சிறை தண்டனையும் 10,000 ரிங்கிட் அபராதமும் விதித்தது. இவ்வாண்டு ஜனவரி 17ஆம் தேதி இரவு மணி சுமார் 11:50 அளவில் ஜலான் டத்து முகமது அசினில் அவர் இந்த குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது. அந்த ஆடவரின் மனுவை ஏற்றுக்கொண்டு அவர் குற்றவாளி என கண்டறிந்து வழக்கின் முழு உண்மைகள், மேல்முறையீடு மற்றும் அரசு தரப்பு வாதங்களையும் பரிசீலித்த பின்னர் நீதிபதி அவருக்கு தண்டனை மற்றும் அபராதத்தை விதித்தார். சிறை தண்டனை நேற்று தொடங்கும் என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் அபராதம் செலுத்த தவறினால் அவருக்கு 7 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று மேஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டதை தொடர்ந்து 33 வயதான அந்த ஆடவர் அபராதத்தை செலுத்தினார். எதிர்வரும் 8ஆம் தேதி மார்ச் மாசம் வந்துங்க நம்ம ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இளைய வர்த்தகர்ங்க எனக்கு வந்துங்க மொத்தமா 50 வருஷத்துக்கு மேல வியாபார அனுபவம் இருக்கு. சொந்த வியாபாரம் நடத்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி எதுக்காக நம்ம செய்யறோம்னாங்க, நம்ம இளைய வயசுல நம்ம பிள்ளைங்களாம் வந்து வியாபாரத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். அடிப்படை விஷயங்கள் என்ன செய்யணும், எப்படி வருமானம் தேடுறது வழிகாட்டியாக நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து செய்யறோம் பாருங்களாங்க. நீங்க வந்து உங்க பிள்ளைங்களை 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னாங்க முழுமையா தமிழ்ல இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துறோம். நம்ம வந்து எல்லா வர பிள்ளைங்க அவ்வளோ பேருக்குமே முதலீடு ஃப்ரீயா முதலீடு கொடுத்து அவங்க பேரை பாவச்சி வியாபாரத்தை திரும்பி கொடுக்கறது வழிகாட்டுவேன். நானே அங்கே நின்று எல்லாத்துக்குமே வழிகாட்டியாக நான் இருப்பேன். இந்த நிகழ்ச்சி வந்துங்க நம்ம விநாயகங்கள விஸ்மா பஞ்சாங்கல 8ஆம் தேதி மார்ச் மாதம் நம்ம செய்யறோம். நம்ம அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஐரோப்பிய ஒன்றியமான EU தாவர அடிப்படையிலான உணவுப் பொருட்களுக்கு பேக்கன் அல்லது ஸ்டிக் போன்ற இறைச்சி தொடர்பான பெயர்களை பயன்படுத்த தடை விதிக்க முடிவு செய்துள்ளது. இது கால்நடை விவசாயிகளை பாதுகாக்கவும் உணவுப் பொருட்களின் லேபிள்கள் தெளிவாக இருக்கவும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாகும். புதிய விதிகளின் கீழ் சைவ அல்லது வீகன் உணவுகள் பீஃப், போக், சிக்கன், ரிப்ஸ், ஸ்டிக் போன்ற இறைச்சி சார்ந்த சொற்களை பயன்படுத்த முடியாது. ஆனால் குறிப்பிட்ட சில பெயர்களின் பயன்பாடு தொடர்ந்து அனுமதிக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு வெஜி பர்கர் மற்றும் பிளான் பேஸ் சாசேஜஸ் போன்ற பெயர்களை தொடர்ந்து பயன்படுத்தலாம் என EU நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசாங்கங்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவை ஆதரிப்பவர்கள் இது கால்நடை விவசாயிகளை பாதுகாக்கும் என்றும் பயனீட்டாளர்களுக்கு குழப்பம் ஏற்படாமல் தடுக்கும் என்றும் கூறுகின்றனர். ஆனால் உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் மற்றும் பயனீட்டாளர் சங்கங்களை உள்ளடக்கிய விமர்சகர்களோ தாவர அடிப்படையிலான உணவுகளுக்கும் இறைச்சிக்கும் இடையிலான வித்தியாசத்தை மக்கள் ஏற்கனவே புரிந்து கொண்டு விட்டார்கள் என்றும் இது ஒரு தேவையற்ற நடவடிக்கை எனவும் வாதிடுகின்றனர். எது எப்படி இருப்பினும் இப்புதிய விதி அமலுக்கு வருவதற்கு முன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இறுதி ஒப்புதல் இன்னும் தேவைப்படுகிறது. மல்லாக்கா அலோர் கஜா மூவார் தம்பென் தங்கா மக்களே, மல்லாக்கா பாலிவுட் பஜார் மற்றும் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் மல்லாக்கா மால் லபோ ஆயர்கரோ மல்லாக்காவில் MB எதிரில் மார்ச் 5 முதல் 8 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான நியூ அரைவல்ஸ், பிரீமியம் குவாலிட்டி மற்றும் பூத்திக் கலெக்ஷன். வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.